அக்கா நீங்கள் இப்போ பேக் ஹுக் ப்ளவுஸ் கேட்டிருக்கீங்களா? பேக் ஹுக்குக்கு வந்து நான் பேக் மார்க் பண்ணுறேன். அக்கா நீங்கள் இப்போ வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு போட் நெக் ப்ளவுஸ் வந்து பேக் ஹுக் கேட்டிருக்கிறீங்க. மெஷர்மெண்ட் என்ன சொன்னீங்க? 36 ஃபஸ்ட்டு செஸ்ட்டு, செகண்ட் செஸ்ட்டு வந்து 38, இடுப்பு வந்து 32, லென்த்து 14, ஷோல்ட்ரு வந்து 15.5, ஆம்ஹோல் வந்து 16, ஸ்லீவ் லென்த்து 10.5, கை லூஸ் வந்து 10.5. ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு இப்போ கட்டிங் போடுறேன். பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு பேக் ஹுக் இல்லைங்களா? ப்ளவுஸோட லென்த்து வந்து 14 இன்ச்சு. 14 மார்க் பண்ணிட்டு தையல் தும்பு அரேஞ்ச் மார்க் பண்ணிட்டேனா? பண்ணிட்டேன். சரிங்களா? ஷோல்டர் எத்தனை? 15. நான் 15 2ஆக பிரித்து அப்படியே வச்சுட்டு தையல் தும்பு உள்ளே கொடுத்துட்டேன். ஷோல்டர் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கிராஸில் ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டேன்னா இப்போ ஜஸ்ட் எத்தனை? 36. நான் 36 அப்படியே வச்சுட்டேன். துணி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ஒரு இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க. 36 37 மாற்றிக்கோங்க. இப்போ இடுப்பு எத்தனை? 32. 32 போட்டுட்டு டாட்டுக்கு அரைஞ்சி 3/4 இன்ச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து ஆம்ஹோலா இது 1.25. இந்த 1.25 அப்படியே எடுத்து இப்படி வச்சுட்டு ஆம்ஹோல் எத்தனை? 16 இன்ச்சு. 16ல் பாதி 8ங்க மார்க் பண்ணிட்டேன். இப்படி இப்போ இந்த ஆம்ஹோல் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஆம்ஹோல் 8 இன்ச்சு வரணும். ஆம்ஹோல் 8 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. பேக் நெக் வந்து ஒரு 3 இன்ச்சு கட்டிருக்கீங்களா? 3 இன்ச்சு வேணாம், ஒரு 2 இன்ச்சு போதும். சரியா? இது 36 டிவைடட் பை 4 9 இன்ச்சு. இடுப்பு வந்து 32. ஓகேவா? ஷோல்டர் வந்து 15.5. இது வந்து 2.5 இன்ச்சா? 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இது ஆம்ஹோல் மார்க்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல இடுப்பை நான் 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 3.5 இன்ச்சு டாட் கொடுத்துட்டேன். இவ்வளோதான். பேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. நான் இங்கே அப்படி கிராஸில் வெட்டி விடலை, வெட்ட வேணாம். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்லீவு. ஸ்லீவோட லென்த்துனா 10.5 மார்க் பண்ணிட்டேன். கைடு பைசப் வந்து 7 இன்ச்சு. 7 மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து 8 இன்ச்சு கிராஸில் போட்டுட்டு கை லூஸ் பார்த்தீங்கன்னா 10.5 மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பில் அப்படி கோடு போட்டுருங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 6 வெயிட் பண்ணி 6, இங்கேருந்து 6 6 7 8 இப்படி கோடு போட்டுருங்க. கை லூஸ் 10.5 எழுதிருங்க. சரியா? இங்கேருந்து வெட்டிக்கோங்க. அவ்வளோதான். சரியா? இது முன்னாடி அவ்வளோதான். இப்போ நம்ம ஆம்ஹோல் செக் பண்ணிக்கணும். இழுத்து இங்கே இதுக்கு வச்சுட்டு இங்கே செக் பண்ணணும். 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கரெக்டாக இருக்குது. இது வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரெண்டு வந்து பிரின்சஸ் கட் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் தட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி எடுத்துருங்க. சரியா?
வெட்டி எடுத்துருங்க. இங்கே டாட்டுக்கு மார்க்கு, இந்த ஷோல்டர் மார்க் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிடணும் ஃப்ரண்ட் ஷோல்டரில். சரியா? கட்டிங் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்கல்ல. இப்போ டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10க்கு 13 இன்ச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. 3.5 இன்ச்சு இடுப்பு. இது வந்து 4 இன்ச்சு வரணும். பிரின்சஸ் கட்டினா ஒரு 3.5 இன்ச்சு 3 அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே வச்சு கோடு போட்டிருக்கிறேன். டாட் என்ன இந்த டாட் பிடிக்குமா அதில்? ஆமாம், டாட் மார்க் பண்ணியிருக்கீங்களா இந்த டாட்டு? சரி, பெருசாக போட்டு வச்சுருக்கேன் சக்கா. ஆமாம், நான் இங்கே போட்டு. ஆமாம், அந்த அளவுக்கு டாட் கேட்டேன். ஆமாம், அந்த அளவுக்கு டாட் வேணும். இப்போது நான் இந்த தட்டு நான் ஃப்ரெண்டுக்கு ஆம்கோல் மார்க் பண்ணிட்டேன். இது மார்க் பண்ணிட்டேன் நான் ஃப்ரெண்ட் தட்டு. இப்போது இந்த இடத்துல இங்கேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். டாட் பாயிண்ட் எதுனா 10க்கு 13. இந்த இடத்துல 10 இருக்கா? இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு எத்தனை வேணும்? 36, 38. 38 ரெண்டாக பிரித்தா 19 வரும். நான் 19 வச்சுட்டேன். கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கலாம் 19ல். சரியா? 39 கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச்சு டாட்டுக்கு போயிடும். 3/4 இன்ச்சு இருக்குது. அந்த 3/4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இந்த மார்க்கு, இது இந்த மார்க்கு, இது இந்த மார்க்கு. இப்போ இதை இப்படியே கொண்டு வரணும். இப்போ நமக்கு இடுப்பு எத்தனை? 32. அதை 4ஆட்டு வெயிட் பண்ணணும். இங்கே 3 இருக்கா? அந்த 3 இங்கே வச்சுட்டு 8 இடுப்பை 4ஆட்டு வெயிட் பண்ணால் 8 வருமா? 8க்கு இங்கே ஒரு மார்க்கு, இந்த டாட் பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கு. அவ்வளோதான். இந்த இடத்துல 10க்கு 13 இன்ச்சு 13 இன்ச்சு மார்க் வீடு வச்சு இந்த ஆம்பல் கோடு போட்டுருங்க. இது இந்த கோடு போட்டுருங்க. சரியா? இதை இப்போ இந்த ஷேப் ஓகேவா? ஓகே, இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு கீழே விட்டு இப்போ அக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஷோல்டரு இந்த இடத்துல நமக்கு அரேஞ்சு எச்சா விட்டோமோ அந்த அரேஞ்சை இங்கே வெட்டி விட்டுருங்கக்கா. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து இந்த மார்க்கு இப்போ இது இங்கே வரணும். இப்போ இது எந்த அளவுக்கு எச்சா இருக்கோ அந்த அளவுக்கு டாட் வேணும். இப்போ இது எந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 1.25 இன்ச்சு. இப்போ இங்கிருந்து 3 இன்ச்சு.
இப்போ இந்த மார்க்கு. சரிங்களா? இது இந்த மார்க். இது இந்த இடத்துல டாட் வரணும். இப்போ ஆமோல் இந்த பாயிண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்கக்கா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தாங்க கட்டிங்க. சரிங்க. இதெல்லாம் மார்க் பண்ணி தைச்சிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒரு கட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரி, அவ்வளோதானக்கா.